ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹோம் கட் செட் வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்ப்போம். டெஃபின்னு சொல்லி ஒரு ஹோம் கட் செட்டு, நல்லா பாஸ் எக்ஸ் மாடலு. பாஸ் வந்து விரும்புகிறவங்க வந்து இந்த டெஃபி ஹோம் கட் செட்டை வந்து வாங்கலாம். நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஆர்டர் பண்ணேன். ஒரு 600 கிட்ட வந்து வந்துச்சு. 600 ருபீஸு டெஃபி ஹோம் கட் செட்டு. பார்சல் வந்து இப்போ தான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டெலிவரி பாய் வந்து கொடுத்துட்டு போனார். ஒரு ஹோம் கட் செட் ஒன்று வாங்கணும்னு சொல்லி ஒரு இதெல்லாம் இருந்தேன். இப்போ தான் வந்து வாங்கினேன். ஒரு 600 கிட்ட 600 ருபீஸில் வந்து இப்போ தான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டேன். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து டெஃபின்ற ஒரு ஹோம் கட் செட் மாடலு. இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து பார்ப்போம். பார்சல் பேக்கேஜிங் நல்லா பண்ணியிருக்காங்க. வெளியே பாக்ஸ் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஏதோ ஒரு 1,00,000 ரூபாய்க்கான கிரெடிட் இந்த மாதிரி ஒரு பே லேட்டர் அக்கௌண்ட்டில் ஏறும்ன்ற மாதிரி ஒரு கேட்லாக் ஒன்று பார்த்த மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்க்கும் ரொம்ப பக்காயிருச்சு. ஆனால் அதில் பார்த்தா கிரெடிட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு எவ்வளோ இது இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து இது பே லேட்டர் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம இது பண்ண முடியும். இது நம்ம இந்த கார்டு வந்து ஒரு சும்மா வந்து 1,00,000 ரூபாய்க்கான பே லேட்டர் வவுச்சர் மாதிரி இருக்கும், கோடிங் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு பே லேட்டர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுறீங்களா என்னான்ட்டு சொல்லி ஒரு வேஸ்ட் மாதிரி தான். பேக்லேயும் அதே மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. கிரெடிட் கார்டு வந்து டிஸ்கவுண்ட்ஸ் இது கொடுத்துருக்க ஒரு இது மாதிரி. இது வந்து பே லேட்டர் அக்கௌண்ட் இருக்கானது. இது வந்து நம்ம வந்து பாக்ஸை வந்து எடுப்போம். இப்போ டெஃபி ஹோம் ஹெட்ஃபோன் டீப் பாஸ் வந்து விரும்புகிறவங்க வந்து இந்த டெஃபி ஹோம் கட் செட் ஹெட்ஃபோன் வந்து வருவேன். இதில் வந்து டைப் சி சார்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வந்து அந்த கீபோர்ட் மொபைலுக்கு ஏற்றுற சார்ஜர் மாதிரி போட்டுருங்க. இதில் வந்து டைப் சி சார்ஜ் போட்டிங் வந்து போட்டிருக்காங்க. இது எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து போட்டிருக்காங்க. 15 மணி நேரத்துக்கு வந்து இது வந்து ஒரு வட்டம் சார்ஜ் போட்டால் 15 மணி நேரத்துக்கு வந்து சவுண்டை வந்து ஃபுல்லாக வச்சு கேட்டுக்கலாம். நீங்கள் ஸ்டாண்ட் பை மியூசிக் பாதி ஒரு கம்மியான சவுண்டு வந்து வந்து கேட்குறீங்கன்னா ஒரு 30 ஹேர்ஸ் வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை நாள் வந்து நீங்கள் வந்து பாட்டு வந்து கேட்க, ஏதாவது ட்ரிக்கிங் வந்து ஏதாவது ஒரு இது போகிறீங்களோ வந்து இது வந்து எடுத்து வந்து போய்க்கலாம். 15 மணி நேரத்துக்கு ஒரு வட்டம்ன்றப்போ சார்ஜிங் டைமுன்றது ஒரு 1 ஹவர் போட்டால் போதும். 1 மணி நேரம் வந்து சார்ஜ் வந்து நீங்கள் வந்து போட்டால் போதும், சார்ஜ் ஃபுல்லாகிடுது. ஆனால் நம்ம பாட்டு கேட்குறது வந்து 15 மணி நேரம் 30 மணி நேரம் ஃபுல்லாக வச்சா 15 மணி நேரம் வந்து கேட்கலாம். நார்மலாக வச்சு நீங்கள் சவுண்டு கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா 30 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து கேட்குற மாதிரி வந்து இருக்குது. டெஃபி பாசெக்ஸ் TWHO 1 இது கூட வந்து ஒரு சார்ஜிங் டைப் சி சார்ஜிங் வயர் ஒன்று, ஒரு மொபைலேருந்து ஹெட்செட் கனெக்ட் பண்ணுற வயர்டு ஹெட்ஃபோனில் சார்ஜ் இல்லாத பட்சத்தில் மொபைலில் இருக்கிற ஹெட்ஃபோன் ஜாக்கில் வந்து கனெக்ட் பண்ணி ஆக்ஸு கனெக்டரு ஹெட்ஃபோனுக்கும் மொபைலுக்கும் ஜாயின் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லை வயர்லெஸ்ஸு வந்து ப்ளூடூத்து வந்துருக்கு. 1 இயர் மேனுஃபேக்சர் வாரண்டி கேரண்டி கார்டு வந்து கொடுத்துறாங்க. டெஃபி ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆகிற பட்சத்தில் வந்து நீங்கள் வந்து டெஃபி ஸ்டோர் ரூமில் வந்து போயிட்டு நீங்கள் இதை வந்து மாற்றிக்கலாம், இல்லை வாரண்டி வந்து க்ளைம் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து ஹோம் கட் செட் வந்து இருக்குது. ஹோம் கட் செட் வாங்கின உடனே வந்து ஃபுல்லாக சார்ஜ் போட்டிருங்க. இதுதான் பேட்டரியோட லைஃப் வந்து ரொம்பவே இன்னும் ஒரு கேவான டிஸ்பிளே வந்து இது வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. டெஃபி
600 வந்து இந்த அளவுக்கு ஒரு ஒரு ஸ்மூத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அந்த கைப்பிடி பிடிச்சிருக்க இடத்துல அவ்வளோ ஒரு சாஃப்டாக வந்து ரொம்ப ஒரு கை கணக்கமாக ஒரு இது. இதில் பாஸ் பண்ணுறது ப்ளே பண்ணுற பட்டன் தான் வந்து ஆன் ஆஃப் பட்டனு. பாட்டை வந்து பாஸ் பண்ணுற பட்டன் தான் வந்து ஆன் ஆஃப் பட்டனு. நீங்கள் இந்த ஹோம் ஹெட்செட்டை ஆன் பண்ணுறதால அந்த பாஸ் ஆஃப் ப்ளே அந்த பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்க இருந்தீங்கன்னா ஆன் ஆகிரும், திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணிட்டால் ஆஃப் ஆகிரும். டெஃபி ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கிங் எங்கேயாவது போகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் வந்து இது வந்து இதில் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. எந்தளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் வெயிட்டானவங்கெல்லாம் வந்து ஓடிக்கிற மாதிரி அதை ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பக்கமும் அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ரொம்ப ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து 600 வந்து 15 மணி நேரம் வந்து பாட்டு கேட்குற மாதிரி, நான் ஃபுல்லாக வச்சு சவுண்டு கம்மி பண்ணி கேட்டால் 30 மணி நேரம் வந்து படிக்கிற மாதிரி. இதில் ரொம்ப ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஹேண்டிலிங் நல்லா வந்து ஒரு பண்ணியிருக்காங்க. வெறும் 600க்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து ஒருத்தன்னு தான் நான் சொல்வேன். ஒரு நைஸான ப்ராடக்ட்டு. பாட்டு கேட்குறதுமே வந்து நல்லா வந்து ஒரு கிளியரான சவுண்டு வந்து நீங்கள் வந்து பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் வந்து விரும்புவீங்க. ஒரு இதில் வந்து டீப் பாஸாக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நல்ல ஒரு ட்ரிபிள் பாஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்கான். ஒரு ஹெட்செட்டில் வந்து பாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க, ட்ரிபிள் கம்மியாக கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பாஸ் ட்ரிபிள் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக வந்து இருக்கிறனால வாய்ஸ் கிளியராக வந்து இருக்கிறது பெட்டரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் உணர்வீங்க. இதில் வந்து அது மேலே இருக்கிற பட்டன் வந்து எதுக்குன்னு தெரியல. சென்டரில் இருக்கிற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கே இருந்தீங்கன்னா ஹெட்செட் வந்து ஆன் ஆகிரும். ஹோம் ஹெட்செட்டு பாஸ் ஆஃப் ப்ளே சென்டரில் இருக்கிற பட்டனை திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் ஆஃப் ஆகிரும். அதே திரும்ப லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டால் ஆன் ஆகிரும். சென்டரில் இருக்கிற பட்டன் பாஸ் ஆஃப் ப்ளே பட்டன் வந்து ஆன் ஆஃப் பண்ணுற டெஃபி ஹோம் ஹெட்செட்டில் வந்து ஆன் பண்ணிவிட்டு ப்ளூடூத் வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். காதில் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயாக வந்து உணர முடியுது. ஹோம் ஹெட்செட்டில் வந்து காதில் வந்து மாட்டினதே வந்து தெரியல. அவ்வளோ ஒரு நைஸாக ஒரு நைட் கிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பெட்டரான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எத்தனையோ ஹோம் ஹெட்செட் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்ல ஒரு ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். செல்வந்தின் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.